வணக்க மக்களே, நான் உங்கள் கோவை டாக்ஸிக்காரன். இன்னைக்கு என்ன வீடியோனா, இப்போதான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த நியூஸ் பார்த்தேன்னா எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. அப்படி ஒரு நியூஸு. என்ன நியூஸ்னா, இப்போதான் மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க ஓலா ஊப்பருக்கு. அப்படி என்ன அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா, பீக் ஹவர்ஸில் நீங்கள் ஓடுற அமௌண்ட்டுக்கு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதை கேட்கும் போது தான் எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா சும்மாவே நம்ம ஆளுங்க கேட்பாங்க. ஓலோ ஊப்பர்னாவே அதிகமாக கேட்பாங்க தான் ஒரு பேர். இப்போ இந்த மாதிரியெல்லாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுங்க சும்மாவே கேட்பாங்க. இந்த மாதிரி அறிக்கை வந்துருச்சு சும்மாவை விடுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதை நம்பி சில பேர் நிறைய பேர் குடும்பங்கள் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் அறிக்கை கொடுத்தாங்கன்னா டாக்ஸி தொழில் வளர்றதுக்காக இல்லை, ரொம்ப கீழே அடிமட்டத்துக்காக போயிடும். இந்த மாதிரிலாம் அறிக்கை கொடுத்தாங்கன்னா. இதில் இன்னொரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அறிக்கைன்னா, பீக் ஹவர்ஸில் 2 மடங்கு அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அதே நீங்கள் நார்மல் டைமில் நீங்கள் ஓட்டுற கட்டணத்துலேருந்து 50% கம்மி பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஓட்டினீங்கன்னா 50 ரூபா தான் நீங்கள் வசூலிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நியாயமா? சத்தியமாக கட்டுப்படி ஆகும். நீங்களே சொல்லுங்கள். இங்கேருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் போகிறோன்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு 300 வருவீங்க. அந்த 300 வாங்காமல் 150 ரூபா நம்மளுக்கு காட்டும். இந்த 150 ரூபா வாங்கிட்டு நம்ம எங்கே போகிறது சொல்லுங்கள்? நீங்கள் கேட்கலாம், எப்பா டிரைவர் நீங்கள் கேட்கறனால தான் இப்போ வந்து இந்த நிலைமை இப்படி ஆகிருக்கு அப்படிங்க சொல்லலாம். ஆமாம், நாங்கள் கேட்கதான், கேட்காம யாரும் இல்லைங்க. கேட்டோம். ஏன் கேட்டோம்? எங்களுக்கு கிலோமீட்டருக்கு ரொம்ப கம்மியாக போடுறாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 25 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறோம்? கிலோமீட்டருக்கு 20 ரூபாவோ 17 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 17 ரூபா 20 ரூபாய்க்கு நாங்கள் வண்டி ஓட்டி வாங்குற அமௌண்ட்டை வச்சு நாங்கள் என்னத்தான் ஓட்ட முடியும்? நீங்களே சொல்லுங்கள். பெட்ரோல் அடிக்கணும், வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் பார்க்கணும், இன்சூரன்ஸ் கட்டணும், வண்டி டியூ கட்டணும், எல்லா செலவு போக எங்கள் மீதியை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை ஓட்டணும். சரிங்களா? நீங்கள் ஒரு 300 ரூபா கொடுக்குறீங்கன்னா எல்லா செலவெல்லாம் போக என் கையில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 100 ரூபா இருக்கும். சரிங்களா? 100 ரூபா வச்சு தான் நான் கொண்டு போகணும். அப்படி தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ரொட்டேட் பண்ணிருக்கோம். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் அப்படியே வாங்கி அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போய் கொடுத்து நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்றது இல்லைங்க. சரிங்களா? பாதிக்கு வண்டிக்கே போயிடும். மீதி வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையை வாழ்றது. சரிங்களா? இந்த அமௌண்ட்டு தான் எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறது. சரிங்களா? எல்லா டிரைவருமே எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. சில பேர் பண்ணுற தப்புனால தான் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. சில பேர் பண்ணுற ஒரு 100 ரூபா போகிற ரைடுக்கு 200 ரூபா 300 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதே சில பேர் 100 ரூபா போகிற இடத்துல ஒரு 30 ரூபா சேர்த்து கொடுங்க, ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க சில பேர் கேட்பாங்க. அதனால் ஒருத்தன் பண்ணுற தப்புனால பல பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் இப்போ வந்து டிரைவர்னாவே எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அப்படின்னு ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்போ இந்த நிலைமை வந்திருக்கு. இனி போக போக எந்த நிலைமை வரும்னு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.